அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மக்கள் சேவை எங்கள் சேவை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு சாலை மேம்பாலம் புதிதாக கட்டப்பட்டிருந்தது. இன்று துவக்க விழா 23/1/2026 அன்று நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் முன்னிலையில் நமது எம்பி நாசர் அவர்கள் மற்றும் நமது எம்எல்ஏ திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் நமது திருவள்ளூர் கலெக்டர் அவர்களும் முன்னிலிருந்து இந்த மேம்பாலம் திறப்பு விழா தொடங்க உள்ளதால் அனைவரும் இங்கு கூடி இருக்கிறார்கள். இந்த இடம் நமது நமது டன்லப் நகரில் இருந்து பெருமாள்பட்டுக்கு செல்லும் வழி மேம்பாலம் இது. இந்த வழியாக தான் டன்லப் நகர் வழியாக தான் நமது மேம்பாலம் துவக்க இருக்கிறது. இங்கு அனைவரும் கூடியிருக்கிறார்கள். நமது கழக தொண்டர்கள் மற்றும் எம்எல்ஏ எம்பி மற்றும் ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைவரும். இதுதான் புதியதாக போடப்பட்ட மேம்பாலத்திற்கு செல்லும் வழி. இது டன்லப் நகரில் செல்லும் வழி. டன்லப் நகரில் தான் அந்த வேப்பம்பட்டு டன்லப் நகர் வழியாக சென்று அதிலிருந்து மேம்பாலத்தில் சென்று பெருமாள்பட்டில் போய் சேரலாம். இதுதான் நம்மளுக்கு எல்லாரும் நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே நமது எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னிலையில் வந்துட்டார். பிறகு நமது இவர் வேலு சாரும் மற்றும் நமது நாசர் சாரும் வருகிறார்கள். அதற்காக இப்போது திறப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் இங்கே முன்னிலையில் அனைத்து நபர்களும் இங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இப்போது இதுதான் மேம்பாலம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வழியாக முதலே போய்கொண்டிருந்த அண்டர் கிரவுண்டு, அதாவது பழைய வழியாக இருந்தது. அதை தவிர்த்து விட்டு இப்போது மேம்பாலம் வழியாக செல்வதற்கு ஒரு புதிய வழி, புதிதாக பாலம் அமைத்து முடிந்து இன்றுதான் திறப்பு விழா. இது விழா கோலமாக இருக்கிறது பாருங்கள். இது முற்றிலும் அனைவரும் சந்தோஷமாக இந்த பாலத்துக்காகவே வந்திருக்கிறார்கள். அனைத்து கழக தொண்டர்களும் இங்குதான் கூடியிருக்கிறார்கள். இந்த பாலம் துவங்குறதுக்காக அனைவரும் 15 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த பாலம் இன்று நமக்கு பெருமாள்பட்டுக்கும் வேப்பம்பட்டுக்கும் விடிவு காலமாக வந்து கொண்டு விட்டது என்று நினைக்கிறோம். வந்துவிட்டார்கள் பாருங்கள். நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து மருத்துவர் ரா செல்வராஜ் அவர்களும் அரசு செயலாளர் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திருவாளர் மு பிரதாப் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பூர்ணவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்துவிட்டார்.
இதோ மக்களுக்காக பயன்பாடுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்திற்கு சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களையும் தாய்மார்களையும் இங்கே வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டுமன்றி பல ஆண்டு காலமாக முடக்கப்பட்டிருந்த இந்த பாலம் இப்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்று திறப்பு விழா கண்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தை திறந்து மக்கள் பல்வேறுபட்ட விஷயங்களில் பயன்பெறும் வகையில் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து மக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இதோ அமைச்சர் அவர்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தயகூர்ந்து அனைவரும் வழிவிட்டு நிற்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மக்களுக்காக ஆடம்பர பணிகள் அனைத்துமே மக்களால் மறக்கப்படும். ஆனால் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பணி மக்களுக்கான அத்தியாவசிய பணி. ஆகவே இந்த அத்தியாவசிய பணியை சிறப்பாக நடத்தி முடித்த இந்த அரசுக்கும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். அமைச்சர் ஏதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அனைவரும் வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது பாருங்க, நம்மது நாசர் சார் வந்துட்டார். இப்பொழுது கலெக்டர் சார் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, கலெக்டர் நம்ம திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரு இப்போது இங்கே வந்து இந்த மேம்பாலத்துக்கு அருகில் எடுத்து போகிறார். பாருங்க, நம்ம அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. இப்போது நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் அனைவரும் அவரை வரவேற்றிருக்கிறார்கள். நமது பால திறப்புக்காகவே, இந்த பாலத்துக்காகவே நாம் ரொம்ப 15 வருடமாக கஷ்டப்பட்டு அந்த இதில் இந்த வழித்தடத்தில் நம்ம ஒரு நேரமும் ஒரு உயிரை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணோம் இந்த தண்டவாளத்தை. இப்போது தான் நம்மளுக்கு விடிவு காலம் வந்து இந்த வேப்பம்பட்டு பாலமும் நம்மளுக்கு ஒரு உயிர் நாடியாக இருந்தது. இதுக்காக நம்ம முன்னாள் அமைச்சர்கள் நம்ம இந்த பாலத்துக்காக இந்த இடம்லாம் வந்து எல்லாத்தையும் வாங்கி இந்த பாலம் அமையத்துக்காக கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாலத்துக்காகவே நான் 15 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி தான் திறப்பு விழா வந்திருக்கு. அதுவும் நம்ம வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு அந்த 15 வருஷ காலங்கள் பொறுத்தது போதும் என்று நினைத்து சீறி எழுந்தது போல் இந்த பொங்கல் திருவிழாவை முடிந்தவுடன் நம்மளுக்கு இந்த பாலம் திறப்பு விழா வந்தது. பொங்கலுக்கு முன்ன திறக்கிற மாதிரி இருந்தது. இப்போது அதுவும் பொங்கல் முடிஞ்சுன்னு வந்துட்டாங்க. பாருங்கள், எல்லாரும் வந்துட்டாங்க. ரயில்வே கடவையில் 14 அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தில் சேர்க்க வந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை வருக வருக என அப்போது வரவேற்கின்றோம். அப்பொழுது
இப்போ நம்ம திருப்பூருக்கு நமது அமைச்சர்கள் இதை கொடி ரிபின் கட் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு காலங்கள் காத்திருக்கிற போது போல் நமது கழக தொண்டர்களும் மற்றும் அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாலத்தை திறப்பதற்காக அனைவரும் இந்த செல்கிறார்கள். பாருங்கள், அனைவரும் இந்த பாலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் திறப்புவதாக. அப்போ வந்துட்டார். இப்போ திறக்க விழா பார்த்துக்கிட்டே இருங்க. நமது பொதுத்துறை அமைச்சர் வேலு திறப்பு விழா வந்து இப்போது Okay, sir. Thank you, sir. Okay.
சிறு பிள்ளைகளா போங்க, நடந்து போயிட்டு வாங்க. ஒரு ஊர்வலமா போங்க, ஒரு மகிழ்ச்சி தானே. 20 ஆண்டு கால கனவு போங்க, போங்க, நடந்து போங்க, எல்லாம் போங்க, ரோட்ல போங்க, எல்லாம் போயிட்டு வாங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே. வருகை தந்த அனைத்து சமூக மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற சார்பாகவும் தமிழகத்துடைய முதல்வர் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பாலத்திற்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நடந்து போகின்ற இந்த பாதைகளை முதலாக இன்னும் தொடரவில்லை, இந்த மலர் பாதைகளை இன்னும் தொடரவில்லை, நடந்தே போயிட்டு வாங்க. வர வண்டி கை விடுங்க, தயவு செய்து வண்டி கை விடுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தேர்தல் வாக்குறுதி இதுதான் மெயினா, பெருமாள்பட்டு பாலத்தை திறந்து வைக்கிறேன்னு சொன்னோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் இங்க போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணது சீக்கிரம் திறந்து வைக்க முடியல. ஆனால் தேர்தல் வாக்குறுதி தந்த பிறகு நாங்கள் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறோம். வெறும் மகிழ்ச்சிக்குரியது. பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது திறப்பு விழா முடிஞ்சு வேப்பம்பட்டிலேருந்து பெருமாள்பட்டுக்கு வந்தாச்சு. இந்த பாலம் வந்து மொத்தம் நீளம் வந்து 1045 மீட்டர், அகலம் வந்து 700 மீட்டர். அந்த பாலத்தை திறந்தாச்சு. 15 வருஷம் காலம் வந்து நம்மளுக்கு விடிவு காலம் முடிஞ்சாச்சு. பாருங்கள், நம்ம ஒன்றிய செயலாளர், நம்ம பெருமாள்பட்டு அனைத்து பெருமாள்பட்டு ஒன்றிய செயலாளர் தலைவர்கள் மற்றும் நம்ம பெருமாள்பட்டு கவுன்சிலர் மற்றும் இளைஞர் திமுக தலைவர் அனைவரும் லைன் இருக்கிறாங்க. நமக்கு திருவிழா கோலம் போல் காரணங்கிறது பாருங்கள். நம்ம எல்லாம் பெருமாள்பட்டுலேருந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வண்டியில் இப்போ போகிறாங்க. நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவர்கள் பாருங்கள், தொண்டர்கள் எல்லாரும் இந்த திருவிழா வந்திருக்கிறாங்க. அந்த திருவிழா மாதிரி இருக்குது. இப்போது மினிஸ்டர்லாம் வந்து நம்ம பெருமாள்பட்டுலேருந்து இப்போது வேப்பம்பட்டுக்கா போயின்னு இருக்கிறாங்க. இது சென்று அனைத்தும் முடிந்தது. எல்லா வாகனமும் வரிசையில் செல்கிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம பாலத்துக்கு 15 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாலத்தை திறந்ததுனால நம்ம அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம அந்த சந்தோஷத்தில் நம்மள வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டுலேருந்து இந்த இதுவை நம்ம எடுத்து உங்களுக்காக கொடுக்குறோம். அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது.